குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். வணக்கம், செய்தி சுருக்கம். பழங்குடியினர் கௌரவ திருநாளில் பிர்சா முண்டாவுக்கு கௌரவம். ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த பழங்குடியினர் தலைவரும் விடுதலை போராட்ட வீரருமான பிர்சா முண்டாவின் 150வது பிறந்தநாள் விழா பீகாரில் உள்ள ஜமுய் நகரில் நடந்தது. பிர்சா முண்டாவின் நினைவாக 150 ரூபாய் நாணயம் மற்றும் சிறப்பு தபால் தலையை பிரதமர் மோடி வெளியிட்டார். இதே நிகழ்ச்சியில் 6000 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களையும் பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், மத்திய மாநில அமைச்சர்கள் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த பலர் கௌரவிக்கப்பட்டனர். ये 150 रुपए मूल्य का सिक्का है जो शुद्ध चांदी से निर्मित है। जैसा कि स्क्रीन पर பிர்சா முண்டாவை கௌரவிக்கும் வகையில் அவரது பிறந்த நாளான நவம்பர் 15ஆம் தேதியை பழங்குடியினர் கௌரவ திருநாளாக கொண்டாடப்படும் என மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. பழங்குடியினர் கௌரவ திருநாளை முன்னிட்டு ஜமுய் நகரில் பழங்குடியினர் தயாரிப்புகள் குறித்த கண்காட்சியையும் பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பழங்குடியினத்தவர் தங்களது தயாரிப்புகளை காட்சிப்படுத்தி இருந்தனர். தமிழகத்தில் உள்ள அரியலூரைச் சேர்ந்த இருளர் சமூகத்தைச் சேர்ந்த தர்மதுரை, எழிலரசி ஆகியோரும் தங்களது தயாரிப்புகளை காட்சிப்படுத்தி இருந்தனர். அவர்களை சந்தித்த மோடி அவர்களது மொபைல் போனை வாங்கி செல்ஃபி எடுத்தார். உளுந்தூர்பேட்டையில் ஷூ கம்பெனி ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கல, அம்பலப்படுத்திய அண்ணாமலை. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ஆட்சிக்கு வந்ததிலிருந்து வெற்ற அறிவிப்புகள் மூலம் பொதுமக்களை ஏமாற்றுவதையே முழுநேர பணியாக செய்து வருகிறது திமுக அரசு. அதன் வரிசையில் இன்று அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் காலனி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டியிருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் பெருமைப்பட்டிருக்கிறார். 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சிப்காட் தொழிற்பூங்காவில் தைவான் நாட்டைச் சேர்ந்த காலனி நிறுவனம் 2302 கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக அறிவித்த திமுக அரசு அதன் மூலம் 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அறிவித்தது. சுமார் 20 மாதங்கள் கடந்தும் அந்த தொழிற்சாலை கட்டுமானத்துக்காக ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கப்படவில்லை என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்வியின் மூலம் தெரிய வந்துள்ளது. முதல்வர் குடும்பத்துடன் துபாய் சுற்றுலா சென்று 6000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்த்துள்ளோம் என்று கூறி ஆண்டுகள் 2 ஆகின்றன. வெறும் 60 கோடி ரூபாய் முதலீடு கூட இன்னும் தமிழகத்தை அடையவில்லை. இதுபோன்ற வீண் நாடகங்களை இனியாவது நிறுத்திவிட்டு தமிழக இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை முதல்வர் மேற்கொள்ள வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். உளுந்தூர்பேட்டை தொழிற்பூங்காவில் தைவானைச் சேர்ந்த ஹைக்ளோரி ஃபுட்வேர் நிறுவனம் காலனி உற்பத்தி தொழிற்சாலை அமைக்க 17/4/2023 தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்தது. அதன் நிலை என்னவென ஆர்டிஐயில் கேட்ட கேள்விக்கு விரைவில் கட்டுமான பணிகள் துவங்கப்பட உள்ளது. சென்னை கோடம்பாக்கத்தில் இத்திட்டத்திற்கான பதிவு அலுவலகம் உள்ளது என தமிழக அரசின் கம்பெனி செயலர் மற்றும் பொது தகவல் அலுவலர் கண்ணன் அளித்த பதிலையும் அண்ணாமலை பகிர்ந்துள்ளார். அண்ணாமலை வந்ததும் முதல் வேலையே இதுதான். சரத்குமார் பரபரப்பு பேட்டி. தீபாவளி மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சென்னையில் சரத்குமார் தலைமையில் சமத்துவ விருந்து நிகழ்ச்சி நடந்தது. அங்கு பேட்டியளித்த சரத்குமார், அண்ணாமலை திரும்பி வரப்போகிறார் என்றதும் திமுகவுக்கு பயம், பிதற்றல் வந்துவிட்டது என்றார். திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, படிப்படியாக வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டிருப்பதை தெளிவாக நீ பார்க்கலாம். நீங்கள் அண்மையில் பார்த்தீங்கன்னா அவங்க 36 இருந்தாங்க, இவர் வந்தாங்க, இப்போ 26 டிஎம்கே தெரியுது, கணிப்பு சொல்கிறார். இவங்க 20க்கு வந்துட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி தன்னிச்சையாக 11.37 கிட்டத்தட்ட சதவீதம், கூட்டணியுடன் 18%. திஸ் கேன் ஆல்சோ கோ டு 25, திஸ் கேன் ஆல்சோ கோ டு 30. அதை நீங்கள் மறந்துடாதீங்க. கடுமையாக உழைப்பவர்கள், தேசிய நீரோட்டத்தில் இருக்க வேண்டும், தேசியத்தை வளர்க்க வேண்டும் நினைப்பவர்கள் அதிக பேர் இருக்காங்க. உலகத்தளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசும்போது சொன்னாங்க, எல்லாருக்கும் தெரிந்த உண்மை,
இன்று இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய புகலிடம் கிடைத்திருக்கு என்று சொன்னால் அது நமது பாரத பிரதமர் மோடி அவர்களால் தான். ஏன்னா உக்ரைன் அதிபர் சொல்கிறாரு, இந்த போரை நிறுத்துவதற்கு ஒருவரால் முடியும் என்று சொன்னால் அது இந்திய பிரதமர் மோடிஜி அவர்களால் தான் முடியும்ன்றார். இதை புட்டின் அவர்கள் சொல்கிறார்கள், இவர் இந்தியா ஷுட் பி டிக்ளேர் அஸ் அ சூப்பர் பவர், வல்லரசு நாடாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதை சுட்டி காட்டுகிறது? ஒருத்தர் சொல்கிறார், நீ பார்த்தேன் இணையதளத்தில், புட்டினுடைய பாதுகாப்பு உலகத்திலே மிகப்பெரிய பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பு அரணை உடைத்துக் கொண்டு யாரும் அறிய கூட சொல்ல முடியாது. ஆனால் மோடிஜி அவர்களால் தான் புட்டின் அவர்களை கட்டி தட்டி கொடுக்க முடிகின்ற ஒரு தலைவனாக இருக்கார். சார் எதை சுட்டி காட்டுனா, அந்த பெருமை உயர்ந்து விட்டது, இந்தியனின் பெருமை உயர்ந்து விட்டது. உலக அளவில் ட்ரம்ப்போட மீட்டிங்கில் வெற்றி விழா அறிவித்த உடனேயே பேசும்போது மோடிஜி மோடிஜி மோடிஜின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? அங்கே இந்தியர்களும் அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை சுட்டி காட்டியிருக்கிறது. உலக அளவில் ஒருவரை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு இந்த மாநிலத்தில் மட்டும் போற்ற முடியவில்லை என்றால் மக்கள் வெளிப்படைகிறார்கள், போற்றுவார்கள். போற்றும் காலம் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆமாம், எங்களை பார்த்து கலக்கத்திற்காக தான் அப்படி அவங்க சொல்லிக்கிறாங்க. அந்த பயத்தில் தாங்க சொல்கிறது. எப்போ பயம் வரும்னா, எப்போ இந்த மாதிரி பிதற்றல் வரும்னா, ஒருத்தர் வரும்போது பயம் வருதில்ல, அதனால் உடனே பயந்து அது சொல்லிடுறது தான். கண்டிப்பாக சுற்றுப்பயணம் போகிறதுக்கு நான் முடிவு பண்ணிடுவேன். ஏன்னா எங்களுக்கு பதவிகள்லாம் கொடுத்தப்பட்ட பிறகு மட்டுமல்ல, இந்த ஜூலை மாதத்துக்கு அப்புறம் தொடர்ந்து என்னுடைய பயணம் தேர்தல் வரைக்கும் கண்டினியூஸாக பிரச்சாரம் தான், வேறு ஒரு வேலையும் கிடையாது எனக்கு. நீங்கள் பார்ப்பீங்க, 1996ஆம் ஆண்டு எப்படி அன்றிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றுவதற்காக நான் களம் இறங்கினோம். அந்த களத்தில் இறங்குவேன், உண்மையாக உழைத்து இந்த பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெறுவதற்கு முழு மூச்சோடு நீங்கள் இயக்கத்தின் சகோதரர்களோடு சேர்ந்து செயல்பட போகிறோம். அது வெற்றி வருது தோல்வி வருதில்லை, வெற்றி பெறுவதற்கு உறுதியாக செயல்படும். முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி பேச்சை கண்டித்த சரத்குமார், தலைவர்கள் நாகரிகமான அரசியல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். துணை முதல்வர் இப்போ தான் வந்திருக்காங்க, செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னால், அவர் என்ன செஞ்சுருக்கான்னு சொன்னால் செயல்பாடை பற்றி சொல்லலாம். இந்த மாதிரி அறிவிச்சார், இதை செய்கிறேன்னு சொன்னார், செஞ்சு முடிச்சிட்டாரு, ஆனால் சில குறை இருக்குன்னு சொன்னால் அந்த குறையை பற்றி நான் எடுத்து சொல்லலாம். அவர் என்ன செயல்பாடுனா, அவர் துணை முதல்வராக நியமிச்சிருக்காங்க, அவர் எல்லா பக்கம் துணை முதல்வராக இது பயணித்து கொண்டிருக்கிறார். என்ன செயல், என்ன அவருக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால் அவர் ஏற்கனவே அந்த குடும்பத்தில் ஒருத்தராக டாக்டர் கலைஞர் அவர்களின் பேரனாக, என்னுடைய முதல்வரின் மகனாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஸோ அவருக்கு குறை நிறைய பற்றி நீ சொல்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்கான்னு சொன்னால் அதுக்கு பற்றி திராவிடத்தை அசைக்க முடியாதுன்னு அவர் சொன்னார், தமிழன் அசைக்க முடியாதுன்னு அவர் சொல்ல. அவரே கன்ஃபியூஷனில் இருக்கார். திராவிடம் என்ன, தமிழன் என்னன்னு அவருக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல அரசியல் நாகரிகத்துடன் பேச வேண்டும் யாராக இருந்தாலும். அதாவது இந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது வருங்காலத்தில் உள்ள இளைஞர்கள் இப்படி பேசினா தான் அரசியல் பண்ண முடியும், இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தால் நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா? எப்படி நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி அவர்கள் என்ன எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் ஒரு தமிழகத்தை ஆண்ட ஒரு முதல்வராக இருப்பவரை கற்பாம்பூச்சி போலன்றாங்க. இது செட்டிங் அ ராங் எக்ஸாம்பிள், அ பிரசிடென்ட் டு த பீப்புள் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் த கண்ட்ரி. அரசியல் நாகரிகமாக இருக்கணும். இதே பெருந்தலைவர் கலைஞர் அவர்களும் சரி, எம்ஜிஆர் அவர்களும் சரி, ஒரே மேடையில் அமர்ந்திருக்கும் போது எதிரும் புதிருமாக இருந்தபோதே நல்ல அளவலாவி சிரித்து பேசி கொண்டிருந்த காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டிய கருத்து ஒன்று இருக்கிறது. அதனால் ஒருவரை பற்றி சொல்வது, தாக்குவது இதெல்லாம் தவறு நான் நினைக்கிறேன். அரசியல் ரீதியாக அவங்க தாக்கிக்க வேண்டியது. விஜய் நெருக்கடியை சமாளிக்க இளைஞர்களை வளைக்கும் திமுக. விஜயின் தீவிர ரசிகர்கள் பலர் திமுகவில் தகவல் தொழில்நுட்ப அணி, மாணவர் அணி, இளைஞர் அணி போன்றவற்றில் நிர்வாகிகளாக இருந்தனர். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை விஜய் துவக்கிய பின் திமுக உட்பட விடுதலை சிறுத்தைகள், பாஜக போன்ற கட்சிகளிலிருந்து பலர் விஜய் கட்சிக்கு தாவி வருகின்றனர். அவர்கள் தங்கள் வாகனங்களிலிருந்து திமுக கொடியை அகற்றிவிட்டு விஜய் கட்சி கொடியை ஏற்றும் வீடியோவை சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர். இதேபோல் இன்னும் பலர் இணைய உள்ளனர். எனவே வரும் 2026 சட்டசபை தேர்தலில் விஜய் கட்சியால் புதிய வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்களின் ஓட்டுகளை இழக்க நேரிடும் என திமுக அஞ்சுகிறது. இதை தடுக்க திமுகவினருக்கு கட்சித் தலைமை அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி கல்லூரிகளில் மாணவர் மன்றங்களை துவக்கி அதன் வாயிலாக பேச்சுப் போட்டி, விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி பரிசுகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் அதிக இளைஞர்களுடன் நேரடி தொடர்பு ஏற்படும். அவர்களுடன் வரும் சட்டசபை தேர்தல் வரை தொடர்பில் இருந்து தேவையான உதவிகள் செய்து தரப்பட உள்ளன. திமுகவின் ரகசிய திட்டத்தால் உடைகிறதா நாம் தமிழர் கட்சி? தொடர் தோல்விகளை சந்தித்தாலும் ஒவ்வொரு தேர்தலிலும் சீமான் கட்சியின் ஓட்டு சதவீதம் அதிகரித்து வருகிறது. வரும் 2026 சட்டசபை தேர்தலில் நடிகர் விஜய் துவக்கியுள்ள தாவிகாவுடன் கூட்டணி வைக்க சீமான் விரும்பினார். தன் எண்ணத்தை பல இடங்களிலும் வெளிப்படையாக தெரிவித்தார்.
ஆனால் சீமான் மட்டுமே பேசி வந்த தமிழ் தேசியம் என்ற அரசியல் கொள்கையை விஜய் தன் கொள்கையாக அறிவித்தார். கோபமடைந்த சீமான் விஜயை வெளிப்படையாக விமர்சிக்க துவங்கினார். சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாகவும் அறிவித்தார். இது அவரது கட்சியினரிடம் சோர்வை ஏற்படுத்தியுள்ளது. லோக்சபா தேர்தலுக்கு பின் அக்கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலரும் வெளியேறி வருகின்றனர். பல மாவட்டங்களில் கட்சி செயல்பாடு குறைந்துள்ளது. கட்சியில் இருந்து வெளியேறுவோர் சீமான் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இதன் பின்னணியில் திமுக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: கருணாநிதி, முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதியை சீமான் கடுமையாக விமர்சித்து பேசுகிறார். அரசின் மீதும் பல குற்றச்சாட்டுகளை அடுக்கி வருகிறார். இது திமுக தலைமைக்கு பிடிக்கவில்லை. அதே நேரம் சீமான் மீது நடவடிக்கை எடுத்தால் அவர் வளர்ந்து விடுவாரோ என அஞ்சுகின்றனர். நாம் தமிழர் கட்சியை மறைமுகமாக உடைக்கும் பணிகள் மாவட்ட பொறுப்பு அமைச்சர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அவர்கள் நாத்தகாவில் அதிருப்தியில் உள்ள மாநில மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து பேசுகின்றனர். அதன்பின் சீமானுக்கு எதிராக பேட்டி கொடுக்க வைத்து நாம் தமிழர் கட்சியில் இருந்து அவர்களை விலகச் செய்கின்றனர். அவர்களை திமுகவில் சேர்ப்பது கிடையாது. அப்படி சேர்த்தால் விஷயம் வெளிப்படையாக தெரிந்துவிடும் என்பதால் அதை செய்வதில்லை. இப்படி விலகும் மொத்த பேரையும் ஒருங்கிணைத்து போட்டி நாம் தமிழர் கட்சியை துவக்கவும் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது என்றனர். தமிழகம் புதுச்சேரியில் 21 வரை மழை நீடிக்கும். மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கை கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. லட்சத்தீவு மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி வலுவிழந்து வருகிறது. இதனால் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளிலும் புதுச்சேரியிலும் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது வரும் 21ஆம் தேதி வரை நீடிக்கும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிறந்தது கார்த்திகை மாதம், துவங்கியது மண்டல கால சீசன். கார்த்திகை முதல் தேதி முதல் 41 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் பூஜை சபரிமலையில் மண்டல காலம் என்று அழைக்கப்படுகிறது. அதன்படி கார்த்திகை 1ஆம் தேதியான இன்று அதிகாலை 3 மணிக்கு புதிய மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி கோயில் முன்புறம் உள்ள மணியை ஒலிக்க செய்து நடை திறந்ததும் இந்த ஆண்டுக்கான மண்டலகால சீசன் தொடங்கியது. நடை திறந்தபோது சுவாமியே சரணமையப்பா என்ற கோஷம் விண்ணை பிளந்தது. பின்னர் தந்திரி கண்டரரு ராஜீவரரு ஸ்ரீ கோயிலுக்குள் வந்து ஐயப்பன் விக்கிரகத்தில் அபிஷேகம் நடத்தி மண்டல காலத்தை நெய் அபிஷேகத்தை தொடங்கி வைத்தார். நெய் அபிஷேகம் தொடங்கிய பின்னர் தந்திரி மற்றும் மேல் சாந்திகள் கோயில் முன்புறமுள்ள மண்டபத்தில் கணபதி ஹோமம் நடத்தினர். தொடர்ந்து பிரசாதம் வழங்கப்பட்டது. கார்த்திகை புலரியில் ஐயப்பனை வணங்க பக்தர்களின் நீண்ட கியூ காணப்பட்டது. டிசம்பர் 26ஆம் தேதி வரை இந்த மண்டல கால பூஜைகள் நடைபெறும். ஐயப்ப பக்தர்களுக்கு தகவல் மையம் அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. தமிழகத்திலிருந்து சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு உதவ 24 மணி நேரமும் இயங்கும் தகவல் மையம் செயல்படும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். சபரிமலை ஸ்ரீ தர்ம சாஸ்தா கோவிலில் மண்டல பூஜை இன்று துவங்கி டிசம்பர் 26 வரை நடக்கிறது. மகர விளக்கு ஜோதி திருவிழா டிசம்பர் 30 முதல் ஜனவரி 19 வரை நடக்கிறது. சபரிமலை பயணம் மேற்கொள்ளும் தமிழக ஐயப்ப பக்தர்களுக்கு உதவுவதற்காக அறநிலையத்துறை கமிஷனர் அலுவலகத்தில் 24 மணி நேரமும் இயங்கும் தகவல் மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். இந்த தகவல் மையம் வரும் ஜனவரி 24 வரை செயல்படும். தமிழகத்திலிருந்து சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் இத்தகவல் மைய சேவையை 0442833999
180042517557 ஆகிய கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் வாயிலாக பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடி 3 நாடுகளுக்கு அரசுமுறை பயணம். அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி இன்று நைஜீரியா, பிரேசில், கினி ஆகிய 3 நாடுகளுக்கு புறப்பட்டு செல்கிறார். இது தொடர்பாக மத்திய வெளியுறவு அமைச்சக செயலர் விக்ரம மிஸ்ரி வெளியிட்ட செய்தி. நைஜீரியா அதிபர் போலா அகமது டினுபு அழைப்பின் பேரில் நவம்பர் 16, 17 தேதிகளில் பிரதமர் மோடி நைஜீரியா செல்கிறார். அந்நாட்டு அதிபரை சந்தித்து இருதரப்பு பரஸ்பரம் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இதன் மூலம் 17 ஆண்டுகளுக்கு பின் இந்திய பிரதமர் நைஜீரியா செல்வது குறிப்பிடத்தக்கது. பின் நவம்பர் 17 கினியா சென்று அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து பேசுகிறார். நவம்பர் 18, 19 ஆகிய தேதிகளில் பிரேசிலில் நடக்கவுள்ள G20 மாநாட்டில் பங்கேற்று G20 மாநாட்டின் தலைவர்களை சந்திக்கிறார் என குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மருத்துவமனையில் தீ விபத்து, உடல் கருகிய பச்சிளம் குழந்தைகள், கதறி துடிக்கும் பெற்றோர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி மாவட்டத்தில் உள்ள மகாராணி லட்சுமிபாய் அரசு மருத்துவமனையின் குழந்தைகள் பராமரிப்பு வார்டில் நேற்று இரவு 10:45 மணிக்கு திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தகவலறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இருப்பினும் தீயில் கருகியும் கரும்புகை காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டும் 10 பச்சிளம் குழந்தைகள் இருந்தன. 37 குழந்தைகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டன. தீக்காயம் மற்றும் மூச்சு திணறல் பாதிப்பால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. ஷார்ட் சர்க்கியூட் மின் கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவத்துக்கு மிகுந்த வேதனை தெரிவித்துள்ள முதல்வர் யோகி ஆதித்யநாத், மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி 12 மணி நேரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய ஜான்சி வட்டாட்சியருக்கும் காவல்துறை டிஐஜிக்கும் முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார்.